கடல்ல வந்து சில பேர் வந்து ஏதோ இந்த போதை வஸ்துக்கள் வந்து கடத்தும் போது அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. கைது செய்யப்பட்டு அவங்க பேரை கேட்கும், உங்கள் பாஸ் யாருன்னு பேர் கேட்கும்போது, சார் எங்களை விட்டுருங்க, எங்கள் பாஸ் பேர் வந்து ஜான் பிரிட்டோன்னு சொல்லி சொன்னது தான் தகவல் இருக்குது. யார் அந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மார்ட்டினுடைய மைத்துனர். மார்ட்டினோட மைத்துனர்னா எப்படி மைத்துனர் பார்த்தீங்கன்னா லீமாரோஸோட தம்பி. ஆதவர்ஜுனா இல்லைன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்காதுமா. முழுக்க முழுக்க இவங்களுடைய என்ன சொல்ற இந்த புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனா இந்த இருவரும் சேர்ந்து தான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கே வந்து ஒரு காரணமாக ஆயிட்டாங்க. தெரிஞ்சானாங்க தெரியாம ஆனாங்கன்றது வேற. இது வரைக்கும் இந்த ஆட்சியில சர்ச்சையே வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு மக்கள் சகிச்சுக்கிறாங்க, ஆசிரியர்கள் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க, துப்புரவாளர் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க, டாஸ்மாகில் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க. யாரும் வந்து வீதியில் வந்து போராடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணலை. சட்டசபையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்க வந்து குதிரை பேரம் நடந்தாங்கன்னா சட்டசபையில் முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சு, அதை வெளியில் நீங்கள் பேசக்கூடாது. சட்டசபையில் கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு பதில் சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் கொல்ல காட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்த மாதிரி தெரியல ஆள். வணக்கம் சார். வணக்கம். ஜானை தொட்டதுனாலதான் மாரிதாஸ் உள்ள போயிட்டாருன்னு சொல்றாங்க. இல்ல 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 மாரிதாஸுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி வேற, ஜான் பிரிட்டோ என்பது வேற. அது யாரு சார்? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி வியூக அமைப்பாளர், ஜான் பிரிட்டோ என்பவர் வந்து லீமாரோஸோட தம்பி. ஆனால் வந்து வழக்கு அவர் மேல இருக்கு, சிறை போன அந்த இது நடவடிக்கை தலைமுறையா இருக்கிறாரு. ஏற்கனவே வந்து இடி வழக்கு இருக்கு, 2024 போட்ட இடி வழக்கு இருக்கு கேரளாவில். இப்போ வந்து 2026 வந்து இப்போ சமீபத்தில் கடல்ல வந்து சில பேர் வந்து ஏதோ இந்த போதை வஸ்துக்கள் வந்து கடத்தும் போது அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. கைது செய்யப்பட்டு அவங்க பேரை கேட்கும், உங்க பாஸ் யாருன்னு பேர் கேட்கும் போது, சார் எங்களை விட்டுருங்க, எங்க பாஸ் பேர் வந்து ஜான் பிரிட்டோன்னு சொல்லி சொன்னதுதான் தகவல் இருக்கு. ஸோ ஜான் பிரிட்டோ யாருன்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அவருடைய வந்து தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து போய் ரைடு பண்ணும்போது பல போதை வஸ்துக்கள் வந்து கைப்பற்றப்பட்டது. யார் அந்த ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது மார்ட்டினுடைய மைத்துனர். மார்ட்டினோட மைத்துனர்னா எப்படி மைத்துனர் பார்த்தீங்கன்னா லீமாரோஸோட தம்பி. இப்படி வந்து கடந்த, அதாவது பிரதமரை போய் சந்திக்கிற அன்றைக்கு மறுநாள் நினைக்கிறேன், இங்க வந்து இந்த ரைடு நடக்குது ஒரு பக்கம். ஏன் வந்து எல்லாரும் பரவலா கேட்டாங்கல்ல, ஏன் வந்து விஜய் வந்து ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டாரு ஏன்னு சொன்னா, ஒரு பக்கம் இவர் டெல்லிக்கு அங்க வர வச்சுட்டு பிரதமரோட மீட்டிங்ல இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து இடி நிர்வாகம் வந்து இந்த பக்கம் வந்து இடியும் என்ஐஏவும் அதனுடைய வேலையை வந்து பயங்கரமா செஞ்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஒரே நாள் திபுன்னு திரும்பி ஓடி வந்துட்டார்ல இங்க. அதுதான் காரணம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொன்னது? நான் சொல்றேன், ஜான் ஆரோக்கியசாமி வேற, ஜான் பிரிட்டோ வேற. எல்லாரும் ஒரே இது நினைச்சு ரெண்டு பேரும் எல்லாம் ஜான் 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 அப்படி கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமி வேற. அவர் வியூக அமைப்பாளர். அவர் எந்த பதவிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆசைப்படுற நபர் கிடையாது. தெரிஞ்சிருந்தா அவர் என்னைக்கும் வந்து 2வது நபரா வந்துட்டு இருக்காரு. அவர் தானே சார் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, விஜய் அவர்கள் பொறுப்புல கொடுத்திருந்தாருல. இல்ல, அது வந்து இப்ப அரசியல் ஆலோசகரா அரசியல் ஆலோசகர். அதுலயே அவருக்கு முழு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா வந்து அடுத்த கட்டம் வந்து இந்திய பிரதமரை உருவாக்குற அந்த டீமுக்கு வந்து நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பண்டிட் கூட சேர்ந்து. ஆமா, அந்த பண்டிட் நான் சொல்றதுன்னா அந்த பண்டிட் கிடையாது. அந்த பண்டிட்லாம் அவருக்கு விருப்பமே கிடையாது, ஜானுக்கே விருப்பம் கிடையாது. ஆனால் வியூக அமைப்பாளர்கள் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவங்க. இந்த ஜோசியக்காரங்கள்லாம் நம்பிக்கை அடிப்படையில் செயல்படக்கூடியவங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா செயல்பட முடியுமா? ரெண்டாவது வந்து அவருடைய ரேஞ்ச் லெவல் வேற, ஜான் ஆரோக்கியசாமி லெவல் வேற, இந்த பண்டிட் இந்த டுபாகோர்லாம் வேற. ஸோ அதனால ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமின்றவர் வந்து வியூக அமைப்பாளர். அது அடுத்த கட்ட வியூக வந்து அரசியல் வியூகத்தை அவர் பார்த்துக்கிறாரு, அரசியல் நடவடிக்கைகளை அரசியல் ஆலோசகராக இருக்கிறார், அவ்வளவுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜான் பிரிட்டோ இருக்கிறது வந்து இவருடைய நெருங்கிய உறவினர் ஆதவர்ஜுனா மற்றும் அந்த மார்ட்டின் குடும்பத்தாலேயே வந்து சிக்கல் அதிகமா வந்து இந்த அரசு சந்திக்குதுன்னு நினைக்கிறேன். என் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன், வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் சொல்றேன். மிகப்பெரிய நெருக்கடியை வந்து சந்திக்க போகுது டிவிக்கு அரசு. விஜய் அவர்களும் சேர்ந்து. ஆமா, அது நீங்க என்னதான் சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை கேட்டாலும் எனக்கு ஒரே வார்த்தை தான் எனக்கு தெரியும். இந்த ஆதவர்ஜுனா வந்து போய் வந்து விஜயோட சேர்ந்ததுனாலதான் இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு சொன்னா அது வந்து அதை விட ஒரு கேலி கூத்து எதுவுமே. பல சிக்கல்கள் அனுபவிச்சது வந்து இந்த கரூர் சம்பவமே நடந்திருக்காது. ஆதவர்ஜுனா இல்லைன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்காதுமா.
ஸோ முழுக்க முழுக்க இவங்களுடைய என்ன சொல்ற இந்த புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனா இந்த இருவரும் சேர்ந்து தான் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கே வந்து ஒரு காரணமா ஆயிட்டாங்க. தெரிஞ்சானாங்க தெரியாம ஆனாங்கன்றது வேற. ஆனால் ஜான் வழிகாட்டுதல் மட்டுமே இருந்திருந்தா இந்த கரூர் சம்பவமே நடந்திருக்காது. மிகப்பெரிய பலவீனம் தானே இப்பவும் கூட அது. இப்ப அதுக்கு அடுத்தது சிக்கல் சரி விட்டுருங்க. கரூர் சம்பவம் ஒரு பக்கம் சிபிஐல வழக்கு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்த கட்டம் கிட்டத்தட்ட போதை வந்து பெரிய சவாலா இருக்கும்போது போதை வழக்குல உங்களுடைய வந்து உங்க மாமாவே வந்து கைது செய்யப்படுறாரு. மாமாவோ சித்தப்பாவோ ஏதோ ஒரு உறவு இருக்குல்ல, அவ்வளவு நெருங்கிய உறவினர் வந்து பார்த்தா அப்ப புரியுதுங்களா? அப்ப மார்ட்டின் குடும்பத்தால தான் விஜய் அவர்களுக்கு சிக்கல், டிவிகே வளர்ச்சிக்கு தடை. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மிஸ்டர் கிளீன்ன்ற அந்த பிம்பம் வந்து உடைக்கிற வேலை நடக்குது. அதுக்கு நீங்களே காரணமா வரீங்கல்ல. எதிர்கட்சிகள் தான் அதை செய்யணும் வழக்கமா. அதிமுக செய்யலாம், திமுக செய்யலாம். விஜய் வந்து மிஸ்டர் கிளீனா இருக்கிறாரு, அவர் பிம்பத்தை உடைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்றீங்க இப்போ கேட்டா ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து 13 நாள் ஆயிடுச்சு, 2 வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் வந்து ₹1 கூட ஊழல் பண்ணவே இல்லை. இருங்க, இப்பதானே வந்திருக்கீங்க, இன்னும் போக போக இனிமே இப்பதான் வந்திருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள நுழையும் போதே நீங்க சொல்ல முடியாதுல்ல, இப்பதான் நுழைஞ்சிருக்கீங்க. அது பிரச்சனை இல்லை. நீங்க மிஸ்டர் கிளீன்ற பிம்பம் வந்து விஜய்க்கு இருக்கிறது வந்து யாரால வந்து டேமேஜ் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அந்த ஆட்சியில சர்ச்சையே வந்து பாத்தீங்கன்னா மின்வெட்டு மக்கள் சகிச்சுக்கிறாங்க, ஆசிரியர்கள் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க, துப்புரவாளர் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க, டாஸ்மாக் பிரச்சனை சகிச்சுக்கிறாங்க. யாரும் வந்து வீதியில வந்து போராடி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணல. எல்லாம் அன்னைக்கு டேட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா கத்துறாங்க, அதுக்கப்புறம் கலைஞ்சி போயிடுறாங்க. நிரந்தரமா எதுவும் வந்து எடுத்துக்கல. சரி இந்த ஆட்சிக்கு வந்து சரி பண்ணுவாங்க போயிடும். இப்ப பிரச்சனை யாராலன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆதவர்ஜனால தான் பிரச்சனையே, அந்த குடும்பத்தால தான் பிரச்சனையே. உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயம் கேட்டா இப்போ ஒரு அரசியல் ஆதாயம் நீங்க எடுத்துங்க. லீமா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 எம்எல்ஏக்களை ஒரு 35 எம்எல்ஏக்களை கொண்டு வந்தாங்கன்னா சரி, அதிமுக இருந்து அது நடந்ததா? அது நடக்கல. கொஞ்சம் இல்ல வந்தவங்களும் திருப்பி போயிட்டாங்கல்ல. அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, திருப்பி போயிருக்க மாட்டாங்களே. இந்த 4 பேர் நின்னாங்கன்னா அந்த 4 பேருக்கு வந்து பார்த்தா அதுக்கான வேலையை வந்து ஆதவர்ஜனா செஞ்சா நின்னாங்க. மீதி இருக்கிற யார் செய்யணும் இல்லையா? அப்போ அதையும் முழுசா செய்யல. இந்த ஆட்சிக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து அதையாவது செஞ்சீங்களா? அது செய்யல. இப்ப நீங்க பண்ற வேலை நான் கேட்டா ஒரு பக்கம் வந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு 5 இடைத்தேர்தல், 5 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் இருக்கு. அந்த இடைத்தேர்தலை சந்திக்கிறது கூட பாத்தீங்கன்னா வந்து நீங்க பண்ற கூத்த பார்த்தா உங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விஜய்க்கு வந்து அவப்பேர், விஜய்க்கு அவப்பேர், தாவேகாக்கு அவப்பேர். நாம தான் இது தைரியமா சொல்ல முடியும், வேற எவனும் சொல்ல மாட்டான். உள்ளபடியே சொல்றேன், நீ வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்க, அதை வச்சுக்க, இதை வச்சுக்க. என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு, இந்த ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பலவீனமா நீங்க இருக்கக்கூடாதுல்ல. ஒன்னும் பலப்படுத்தவங்க இல்ல, முடியலன்னா நீங்க வந்து அமைதியா இருந்துங்க. தேவையில்லாம அதிமுக போய் சீன்றீங்க, தொடர்ந்து சொல்லிட்டு வந்து பிரேமலதா சீன்றீங்க, இருக்க ஒருத்தரையும் பாக்கி விட மாட்டேங்கிறீங்க. ஒரு இம்மெச்சூர்டான பேச்சா இருக்கு மேடை பேச்சு இல்லையா? அதனால ஆதவர்ஜனால தான் இப்ப சிக்கல். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன்னா, எனக்கு எதுவும் உள்நோக்கம் கிடையாது. ஆதவர்ஜனால தான் இப்போதைக்கு சிக்கல். ஆனா உங்கள மாதிரி போல்டா யாரும் பேச முடியல சார். ஆதவர்ஜனாவை பத்தி பேசினாலே ஜெயில் தான். ஜெயிலு இதெல்லாம் பயப்படக்கூடாது. மாரதாஸோட வீடியோ பாருங்க, ஃபுல்லா ஆதவ் இருப்பாரு, ஒன்னே ஒன்னு கீர்த்தனா இருப்பாங்க. ஆனா அது கீர்த்தனா வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தவிர உள்ளபடியே வந்து வழக்கு போட்டது எல்லாம் மாரிதாஸ் சம்பந்தமா, அந்த ஜான் பிரிட்டோ சம்பந்தமா பேசினால்தான் வழக்கு போட்டாங்க. ஆனால் கீர்த்தனாவை வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை சொல்லுவாங்க ஒரு பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்கள வந்து ஏஐ மூலமா அவர் சித்தரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல தான் பாதி கதையை ஓடிட்டு இருக்குது. டிவிக்கு இணையத்தை திறந்தால இல்லையா? சோ நான் சொல்ல வருது என்னன்னா, இவங்க ஜெயில போடணும், என்ன வேணா பண்ணணும், ஆனா உண்மையை பேசும். உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா ஜான் அந்த இடத்துல வந்து வியூக அமைப்பாளர் இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு யாரால சிக்கல்னு சொல்லி? ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் இந்த அரசுக்கு சிக்கல் யாராலதான் வருது. அவர் ஒன்றும் வெளிப்படையா சொல்ல முடியாம இருக்கலாம். விஜய் அவர்கள்கிட்டயோ முதலமைச்சர்கிட்ட போயிட்டு வந்து எல்லாம் இவன் பண்ற வேலை தாங்க இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஜெயலலிதா அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருத்தரால் வந்து அதீதமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து நான் சரி கேட்டீங்கன்னா அந்த இவங்கள மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அடிப்படையில தெரிஞ்ச உடனே பார்ப்பாங்க. இவனால கட்சிக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவனால தெரிஞ்சுன்னா தனிப்பட்ட காரணங்கள் வந்து தூக்கி அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கி அடிப்பாங்க. அடுத்த நிமிடம் அது வந்து அவன் குப்பையாயிருவான். அதை செய்வாங்க. ஆனால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நான் கேட்டா ஒரு வார்னிங் கொடுத்து நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு.
இப்போ நீங்க பிரச்சனையா எதனால ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வந்து 2வது நபரா நீங்க காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த இடத்துல போய் ஏடிஎம்கே போய் சேர்ன்றீங்க. அப்போ அவர் வந்து ஒரு நாவடக்கத்தோட பேசுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். யார் எச்சரிக்கிறது? முனுசாமி. முனுசாமி வந்து எச்சரிக்கிறார் ஏடிஎம்கேல. அது கிட்டத்தட்ட எடப்பாடி எச்சரிக்கிறதுக்கு சமந்தான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க தாறுமாறா இப்போ அவங்க கிட்ட இருந்து 4 எம்எல்ஏ நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. உள்ளபடியே அவங்க டென்ஷன் ஆகி அவங்க தான் தினம் உங்களை அறிக்கையில வந்து வாட்டி வதைக்கணும். அவங்க எளிதா கடந்து போறாங்க. போயிட்டு போது குப்பைன்னு சொல்லி விட்டு போறாங்க. அப்ப நீங்க மீண்டும் போய் சேர்றீங்க. இன்னொரு பக்கம் வந்து சம்பந்தமே இல்லாம பிரேமலதா போய் நீங்க துறந்தர்னு சொல்றீங்க. உளவாளின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் சட்டசபையில என்ன ஆகும்? சட்டசபையில நீங்க வந்து இப்ப நேத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், வாங்க சட்டசபை கூட போதில்ல, உள்ள வாங்க மோதி பாத்துருன்ற மாதிரி ஏதோ ஒரு அந்த தொனியில வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்து பேசி பாருங்க அப்படின்றீங்க. நீங்க என்ன இதெல்லாம் ஒரு பேச்சு? சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா முதல்வர்கிட்ட பதில் எதிர்னா முதல்வர் தான் பேசி ஆகணும். அங்க நீங்க பேச முடியாது. இதெல்லாம் தேவையில்லாம ஒரு இணக்கமா போகக்கூடியது வந்து அதிகமா இடம் கொடுக்குறாங்க. ஓவரா அதுதான் அது வந்து போக சரியாயிடும். அந்த இடத்துல சில நேரங்கள்ல ஜான் வந்து ஒரு வேளை வந்து அங்க வந்து ஒரு கையேறுப்பட்ட நிலையில ஒரு வேளை இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனா கண்ட்ரோல் பண்ணணும். யாரு கண்ட்ரோல்? நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நீங்க வம்பு இழுத்துருக்கீங்க. உங்ககிட்ட 1000 ஓட்டையை வச்சுக்கிட்டு பலவீனத்தை வச்சுக்கிட்டு நீங்க உங்களை பலப்படுத்திட்டு நீங்க மோதினாலும் பரவாயில்ல. நீங்க வந்து உங்களை பலவீனமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து விசிகா நீச்சல்லையே இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார் வந்து தீவிரமான திமுக வந்து ஆதரவாளர். விசிகா ரவிக்குமார் விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சங்கத்தை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அப்ப அதுலயே உங்களுக்கு தெரியலையா, அண்ணன் இன்னும் வந்து திமுக பக்கம் கொஞ்சம் ஒரு ஸ்லேடையா இருக்கிறாரு. புரியுது இல்லையா? அப்போ இங்க நீங்க பலவீனமா இருக்கிறீங்க. முதல்ல உங்க ஆட்சியும் பலவீனமா இருக்கு. திடீர்னு ஒரு 4 பேர் 5 பேர் தூக்கிட்டாங்கன்னா உங்க கட்சியில இருக்கிற நீங்க தக்க வச்சுக்கணும். முதல்ல உங்க எம்எல்ஏக்கள் இப்ப எவ்வளவு நேரம் ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 4 பேருக்கு 4 தொகையை கொடுத்து 4 எம்எல்ஏ நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை யாரோ ஒரு 4 பேர் தூக்குறாங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் ஆட்சி கவிழ்ந்துரும். முதல்ல ஒரு ஒரு பக்குவப்பட்ட முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் பலவீனம்னு பாத்தீங்கன்னா அதிமுக அவங்களுடைய எம்எல்ஏக்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில ரிசார்ட்ல வச்சிருந்தாங்க. நீங்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சிருந்தீங்க. மகாலிபுரத்துல வச்சிருந்தீங்க, ஈசிஆர்ல வச்சிருந்தீங்க. டிஎம்கே மட்டும்தான் வந்து இந்த ஹோட்டல்ல வச்சிடலாம அவங்கவுங்க இடத்துல அவங்க இருந்துங்க சென்னையில. ஆனா திடீர்னு கூப்பிட்டு சென்னையில தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துல தங்கிட்டாங்க. இப்ப நீங்க யாரெல்லாம் ஹோட்டல்ல ரிசார்ட்ல தங்க வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பலவீனம் தானே. அப்ப உங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்க எம்எல்ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. இப்ப திடீர்னு ஒரு 10 எம்எல்ஏ தூக்கிட்டாங்க, ஒரு 5 எம்எல்ஏ தூக்கிட்டாங்க, உங்க ஆட்சி கவிழ்ந்துரும் தானே. அப்ப நீங்க எப்படி வந்து தங்களுடைய எம்எல்ஏக்களை எப்படி தக்க வச்சுக்கிறது, தங்களோட ஆட்சியை எப்படி பலப்படுத்திக்கிறது, எப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து குறைகள் இல்லாம கொண்டு போறது. இப்ப இடைத்தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு நாளைக்கும் வந்து அவப்பேர் இதை எப்படி மேனேஜ் பண்றது, அதை பத்தி யோசிப்பீங்களா? விட்டுட்டு நேரா போயிட்டு இது வந்து துறந்தரு, இவங்க துறந்தரு, இவங்க பறந்தருன்னு சொல்லி பேசியிருப்பீங்க. முட்டாள்தனமா இல்ல அது? உங்களை பலப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்க சேர்ந்தலாம். சட்டசபையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அவங்க வந்து குதிரை பேரம் நடந்தாங்கன்னா சட்டசபையில முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சு, அதை வெளியில நீங்க பேசக்கூடாது. சட்டசபையில கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு பதில் சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க போற போகல எல்லாரையும் பல்ல காட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர்ந்த மாதிரி தெரியல. அதை உண்மையிலேயே அமைச்சரா கூட இருக்கட்டும், நீங்க ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெருக்கடி தரக்கூடாது இல்ல. நீங்க எல்லாருமே பொறுமையா இருக்கான். சீமான் அவர்கள் கூட பொறுமையா தான் இருக்கிறாரு. இப்பதானே பேசுவார் சீமான். அதுக்கே உங்களால தாங்க முடியல. இப்பதானே பேசினாரு, திருச்சியில பேசினதுக்கு அப்புறம் இப்பதான் பேசினாரு. அப்போ எல்லாரும் நிதானமா தான் இருக்கிறாங்க, பொறுமையா தான் இருக்காரு. சீமானவும் பொறுமையா தான் இருக்கிறாரு. ஏன்னா எடுத்த எடுப்புல நீங்க அப்படிதானே சொல்லிடுவீங்க. உங்களுக்கு தான் கோவம் வருது, எதை கேட்டாலும் கோவம் வருது. அதான் சீமான் சொல்றாரு, எது கோவம் வருது? உள்ளதானே சினிமா என்ற கவர்ச்சி தானே மூலதனம். அப்புறம் பின்ன அதை கோவப்படுறது அர்த்தமே கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா தான் இப்போ இவங்களுக்கு பெரிய வந்து இதுவும் சொல்லியிருந்தாரு, என்னது மேயர் ஒரு மேயர் கூட வாங்கிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க சவாலே விடாதீங்க. நீங்க முதல்ல உங்க ஆட்சி வந்து எப்படி வந்து தக்க வச்சுக்கிறது, எப்படி 5 ஆண்டு காலத்துக்கு நிறைவு செய்யணுமா வேண்டாமா, எப்படி ஆட்சிகள். ஏன்னா அதிருப்திகள் நாட்கள் நகர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு என்ன சொல்ற ஊசலாட்டத்துல இருக்கிறீங்க.
இல்லையா? கம்பி மேல நடக்கிற மாதிரி இருக்கு ஆட்சி. ஒரு 140 எம்எல்ஏ இருந்தாங்க, 150 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்க. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா மயிரிழையில தொங்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சவால் தேவையில்லாத சவால் தானே. மேயர் ஜெயிச்சர் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம். யாருமே இப்ப நான் அவர் கூட சொல்றேன். நான் அந்த ஆர்எஸ் பாரதி கூட நான் சொல்றேன். அவ வந்து ஒரு பக்கம் மீசை, ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிட்டா கூட நான் மீசையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் என்ன கணக்கு? சப்போஸ் ஒரு மேயர் ஜெயிச்சிட்டாங்கன்னா மீசையை பாதி வச்சுப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இது அவசியம் இல்லாது. இந்த மாதிரி சவால் தேவையில்லாது. யாருமே எதிர்கட்சியா திமுகவுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன். எதுக்கு சவால் விடுறீங்க? கொஞ்சம் நாகரிகமா பேசலாம். ஆராசாவும் தான் பேசினாரு. அதுதான் இல்ல. இப்போ ஆராசா பேசுறது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பது வேற. கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அவர் நாகரிகமா தேவையில்லாம சவால் எதுக்கு? ஒரு மேயர் ஜெயிச்சுட்டா நான் மீசையை பாதி மீசையை எடுத்துக்கிறேன் சொல்லுங்க. அதனால என்ன ஆக போகுது? சரி, நீங்க பாதி மீசையை எடுத்துக்கிறீங்க, அதனால என்ன ஆயிட போகுது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன ஆயிட போகுது? உங்களுக்கு தான் கஷ்டம், எங்களுக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்.